நிலத்தாரையும் பெற்றோரையும் அனைவரையும் விட்டு புறப்பட்டு போனான். ஆபிராமிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று மட்டும் சொல்லாமல், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மையானால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் உள்ளது என்பதை நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும். நமக்குள் கர்த்தரின் பேரில் இருக்கும் விசுவாசத்தை பொறுத்தே நாம் செய்யும் கிரியைகளும் அமைகிறது.